இந்த BMS எபிசோட்ல நம்ம பார்க்க போறது டாப் 5 ஃப்ரீ add-ons ஃபார் Blender. Addonsனா ஒன்றும் இல்லை, நம்ம மற்ற சாஃப்ட்வேரில் எப்படி பிளகினை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆடான்ஸ்ன்ட்டு பிளெண்டருக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அண்ட் அது மூலமாக நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோவை உண்மையிலேயே ரொம்பவே ஸ்பீடாக்க முடியும். அண்ட் அந்த மாதிரி செம்மையான 5 ஃப்ரீ ஆடான்ஸை உங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களாலேயுமே செம்ம க்ரியேட்டிவான அவுட்புட்ஸை க்ரியேட் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். ஸோ என்ன ஏதுன்றதை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இந்த ஆடான்ஸ்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ முதல் ஆடான் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ முதல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்மளுடைய பிளெண்டர் கிட் தான் உண்மையிலேயே ஒரு செமையான ஒரு ஆடானுங்க. எதனால நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம தனியாக ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு வேலையுமே இல்லை. ஜஸ்ட் நம்மளுடைய பிளெண்டர்லேருந்தே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளெண்டர்லேயே உங்களுக்கு இந்த ஆடான் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தேவைப்படுற அசட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா 2 வெர்ஷன் இருக்குது, பெய்ட் அண்ட் ஃப்ரீ. உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணும்போது மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் இல்லைனா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. லைக் ஃப்ரீயாக இல்லைனா லைக் பெய்ட் பிளானில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ஃபுல் பிளான், இங்கே ஃப்ரீ பிளான் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரீ பிளானில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரீ பிளானில் இருக்குது அதனால குவாலிட்டி கம்மியாக இருக்கும், லுக் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். உண்மையிலேயே செம்மையான குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். மெட்டீரியல்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, HDRSன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளெண்டர் கிட்ட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உண்மையிலேயே செம ஒர்த்தாக இருக்கும். அதுக்கடுத்த ஆடானா நம்ம எடுத்துருக்கிறது குயிக் ஸ்னாப் தான். ஸோ இந்த பிளெண்டர் மார்க்கெட்டுன்ற இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ ஆடான்ஸ் உங்களுக்கு கொட்டி கிடக்கும் பிளெண்டருக்காக. பட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஃபீச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் மற்ற ஆடான்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து அந்த டெவலப்பர்ஸையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த குயிக் ஸ்னாப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த குயிக் ஸ்னாப் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு மாடல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான இடத்துல உங்களுடைய வேர்டெக்ஸையோ இல்லைனா ஃபேஸஸையோ இல்லைனா எட்ஜஸையோ எதை நீங்கள் லைக் அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் ஸ்னாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ஸ்னாப் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால நீங்கள் ஒரு மாடலிங்கில் இருக்கீங்க, அதில் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த மாடல்ஸை பண்ணவா இருக்கட்டும் இல்லைனா 2-3 ஆப்ஜெக்ட்ஸை ஒரே இடத்துல சேர்க்கறதுக்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஆடான் அதே பிளெண்டர் மார்க்கெட்டில் இருந்து தான். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் பிளெண்டர் மார்க்கெட்டில் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு மெயில் ஐடியை வச்சுருந்தீங்கன்னா போதும், நீங்கள் தாராளமாக சைன்இன் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு அப்புறமா டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த ஆட்டோ யூவி அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்ம யூவி டிசைன் பற்றி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, லைக் யூவி தனியாக பிரிக்கணும், இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த யூவி ஆடானை வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரே ஒரு கிளிக்கில் உங்களோட யூவியை ரெடி பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் டெக்ஸ்சரை அப்ளை பண்ணி ஒரு சீம்லெஸ்ஸான ஹைப்பர் ரியலிஸ்டிக்கான மாடல்ஸை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆட்டோ யூவியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்ததாக அதே பிளெண்டர் மார்க்கெட்டில் இந்த ஆல்ட் டேப் ஓஷன் தான். ஸோ இந்த ஓஷன் அண்ட் வாட்டர் இந்த பிளகின் வந்து உண்மையிலே செம ஒர்த்தாக இருக்கும். நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப் வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லேண்ட்ஸ்கேப் வீடியோலையும் நான் யூஸ் பண்ண அந்த மெட்டீரியல்ஸ், அதாவது அந்த ஓஷன் மாதிரிப்பட்ட ஒரு எஃபெக்ட், ரிவர் மாதிரிப்பட்ட எஃபெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்டுமே இந்த ப்ரீசெட் மூலமாக கிரியேட் பண்ணப்பட்டது தான். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் ரொம்பவே க்ரியேட்டிவான அண்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்டலான விஷயங்களை நீங்கள் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உண்மையிலேயே செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் அண்ட் நம்மளுடைய லிஸ்ட்லேயே டாப்பில் இருக்கிற ஒரு ஆடான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஸ்கேட்டர் தான். உண்மையிலேயே இந்த மாதிரிப்பட்ட க்ரீனரி சீன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை விட பெஸ்ட்டான ஆடான் இருக்கான்னு தெரில. நான் ஃப்ரீயில் சொல்கிறேன், பெய்டில் நிறைய இருக்கலாம். பட் ஃப்ரீயாக இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு அவுட்புட்ஸை கொடுக்குற ஒரு ஆடானா அது கண்டிப்பாக ஜியோ ஸ்கேட்டராக தான் இருக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா இந்த மாதிரி நம்மளுடைய ஓன் எலமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ ஸ்கேட்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த ஜியோ ஸ்கேட்டர். ஸோ இந்த ஜியோ ஸ்கேட்டர்ன்ற இந்த ஆடானில் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான லைக் க்ரீனரி சீன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா நிறைய இன்பில்டான திங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பைனரி ஆர் வந்து இந்த மாதிரிப்பட்ட லைக் ஹைடெக் டெக்னிக்கல் ரிலேட்டடான எலமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு, பட் ஃப்ரீயாகவுமே சில ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த பைனரி, இந்த பிளான்ட்டு, அப்புறமா இந்த கிராஸ், இந்த ஸ்க்ராச்சஸ், இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஃப்ரீயாக
கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே நமக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்கான அவுட்புட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் கூட ரீசெண்டாக நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே ரியலிஸ்டிக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்மளால் கிரியேட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு நான் யூஸ் பண்ணது இந்த ஜியோ ஸ்கேட்டர் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு எல்லாத்துக்குமே அவங்க தனியாக உங்களுக்கு வீடியோ செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நிதானமாக செக் பண்ணி பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 5 ஆடன்ஸும் உங்களுடைய ஒர்க் ஃப்ளோவை ஸ்பீடாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் ரியலிஸ்டிக்கான அவுட்புட்ஸை உங்கள் மூலமாக எடுத்துகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் நாளைக்கு இதே மாதிரி நம்மளுடைய பிளெண்டர் மினி சீரிஸில் என்ன எபிசோட் வரப்போகுதுன்றதை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன், அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.